வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக 13வது திருத்த சட்டம் ஆபத்தானது என்பதால் ஜனாதிபதியினுடைய நிறைவேற்று அதிகாரத்தை முற்றாக ஒழிக்கும் திருத்தங்களை நிறைவேற்றக்கூடாது என்று மகாநாயக்கர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நேற்று கண்டியில் அஸ்கரி மல்வத்து மகாநாயகர்களை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்ட போதே இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. முப்படைகளின் பிரதானியாக ஜனாதிபதி தொடர்ந்திருக்க வேண்டும் என்றும் 13ஆம் திருத்தச் சட்டம் நாட்டுக்கு மிகவும் ஆபத்தானது என்பதால் அதை தடுப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருந்தால் மாத்திரமே சாத்தியப்படும் என்றும் மகாநாயகர்கள் தெரிவித்துள்ளனர். சுயாதீன ஆணைக்குழுக்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றும் அதற்காக ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர்கள் ஆலோசனை கூறியுள்ளனர். அதேபோன்று தற்போதைக்கு பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பதே முக்கியமானது எனவும் அதற்கு பதிலாக அரசியலமைப்பு திருத்தம் போன்றவற்றுக்கு முன்னுரிமை அளித்தால் பொருளாதார நெருக்கடி மீண்டும் அதிகரித்து விடும் என்றும் மகாநாயக்கர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கை போலீசாருக்கு பிரித்தானியா வழங்கிய ஆதரவின் தாக்கத்தை ஆராய கொழும்பில் உள்ள பிரித்தானிய தூதரகம் ஒரு மீளாய்வை மேற்கொண்டுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்களை கண்டிருந்து எதிர்கால திட்டங்கள் குறித்து பரிந்துரைகளை செய்யுமாறும் பிரித்தானிய அரசாங்கம் கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது. தற்போதைய திட்ட ஒப்பந்தம் மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்தது என்று கூறப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள பிரித்தானிய தூதரகம் எதிர்கால மோதல் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு நிதி திட்டத்திற்கான அணுகுமுறையை பரிசீலித்து வருகிறது. மேலும் பல காரணிகளுடன் பரிசீலனை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று வெளிநாட்டு காமன்வெல்த் மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்திற்கான நாடாளுமன்ற துணை செயலாளர் விக்கி போட்ரு பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்திருந்தார். இலங்கையில் அரசியல், பொருளாதார மற்றும் பாதுகாப்பு நிலவுகளை பிரித்தானிய அரசாங்கம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் அவர் கூறினார். அமைதியான போராட்டக்காரர்களுக்கு எதிரான வன்முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெற்காசிய அமைச்சர் தாரிக் அகமட் பிரபு வலியுறுத்தியுள்ளார். தாக்குதல்களுக்கு காரணமானவர்கள் பொறுப்பு கூறப்பட வேண்டும் மற்றும் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மனித உரிமைகள் கவலைகள் காரணமாக இலங்கையில் போலீஸ் படையுடனான பயிற்சி ஒப்பந்தத்தை நீடிக்கப் போவதில்லை என்று கடந்த நவம்பரில் ஸ்கொட்லாந்து போலீஸ் இலங்கையில் உள்ள பிரித்தானிய தூதரகத்திற்கு அறிவித்தது. எனினும் ஸ்கொட்லாந்து போலீசின் முடிவானது இலங்கை போலீசாருக்கு பிரித்தானியாவின் நிதியுதவி வழங்கும் எந்தவொரு எதிர்கால வேலை திட்டமும் இருக்காது என்று அர்த்தமல்ல என கடந்த ஜனவரி மாதம் பிரித்தானிய வெளிவிகார அலுவலகம் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் இலங்கையில் இருந்து வரும் நீண்ட தூர விமானங்கள் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் எரிபொருள் நிரப்புவதற்காக தரையிறங்கி வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொழும்பிலிருந்து மெல்பர்ன் நோக்கி சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஏர்பஸ் 330 விமானம் எரிபொருள் நிரப்புவதற்காக சனிக்கிழமை திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. கொழும்பிலிருந்து ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் செல்லும் ஏர்பஸ் விமானமும் அண்மையில் திருவனந்தபுரம் எரிபொருள் நிரப்புவதற்காக நிறுத்தப்பட்டது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இலங்கையில் இருந்து செல்லும் விமானங்கள் அருகிலுள்ள சர்வதேச விமான நிலையமான திருவனந்தபுரத்திற்கு செல்கின்றன. மெல்பர்ன் மற்றும் பிராங்க்பர்ட் இயக்கப்படும் மேலும் 4 விமானங்கள் ஜூன் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் எரிபொருள் நிரப்புவதற்காக திருவனந்தபுரத்தில் தரையிறங்கும். இலங்கையில் இருந்து சர்வதேச நாடுகளுக்கான பல விமான சேவைகள் எரிபொருள் தட்டுப்பாடு மோசமடைந்ததை தொடர்ந்து இடைநிறுத்தப்பட்ட போதிலும் மெல்பர்ன் மற்றும் பிராங்க்பர்ட்டுக்கான சேவைகள் லாபகரமானவை என்பதால் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சென்னை விமான நிலையத்தை விட குறைவான தூரம் மற்றும் குறைந்த செலவு ஆகியன திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களை ஈர்க்கின்றன. திருவனந்தபுரத்தில் இருந்து செல்லும் விமானங்களுக்கு வழங்கப்படும் அதே விலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கும் எரிபொருள் வழங்கப்படுகிறது. அரசாங்கம் இதுவரையில் உரம் எதனையும் இறக்குமதி செய்யவில்லை எனவும் அதனால் யாழ பருவத்தில் வெற்றிகரமாக அறுவடை உறுதி செய்வது மிகவும் கடினமானது எனவும் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நான் விவசாய அமைச்சராக பொறுப்பேற்ற போது 65,000 மெட்ரிக் டன் உரம் வந்திருப்பதாகவும் அவை விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் நான் நினைத்தேன். ஆனால் இதுவரை அரசாங்கம் எந்த உரத்தையும் இறக்குமதி செய்யவில்லை. இறக்குமதி செய்யப்படும் கப்பலில் கூட உரம் ஏற்றப்படவில்லை. தற்போது எந்த நாடும் வேறு எந்த நாட்டிற்கும் உரம் வழங்குவதில்லை. எனினும் இலங்கைக்கு தேவையான உரங்களை கொள்வனவு செய்வதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எங்களுக்கு உதவ தயாராக இருப்பதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த உரம் நமக்கு கிடைத்துவிடும் என்பதில் சில நம்பிக்கைகள் காணப்படுகின்ற போதிலும் ஜால பருவத்திற்கான அறுவடையை பெறுவது மிகவும் கடினமாகும். இந்த உண்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டும். உர நெருக்கடியினால் பயிற்சிகைகள் தோல்வியடைந்ததன் விளைவாக எதிர்வரும் மாதங்களில் அரிசியை நினைத்து பார்க்க முடியாத விலைக்கு கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர எச்சரித்துள்ளார். யாழ்ப்பாணம் சிறுப்பட்டி பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் சிறுபட்டி பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் நல்லூர் நாயன்மார் கட்டு பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய ஆரியரத்னம் திருக்குமார் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் நல்லூர் பண்டாரி குளம் பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய ரத்னசீலன் சுஜீவன் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த இருவரும் ஜாழ்ப்பாணத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது சிறுபட்டி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக இருந்த பேருந்து தரிப்பிட சூருடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவிகளை ராஜினாமா செய்து தேர்தலுக்கு செல்வதே தேர்வு என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் தற்போதைய பிரதமரை பெரும்பான்மையான மக்கள் நிராகரிக்கும் ஒரு பின்னணியில் நாட்டை கட்டியெழுப்ப அவர்கள் எடுத்தும் அனைத்து முயற்சிகளும் வீணாகவே போகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தை அரசாங்கமாக ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வித காரணமும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் அரசியலமைப்பிற்கு முரணானது எனவும் எனவே அரசாங்கம் உடனடியாக கலைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் எதிர்ப்பையும் மீறி மஹிந்த ராஜபக்ஷவின் நாட்காலியில் ரணில் விக்ரமசிங்கே அமர்ந்தது மாத்திரமே நடந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொருட்களின் விலையேற்றம், எரிபொருள் தட்டுப்பாடு, எரிவாயு தட்டுப்பாடு போன்ற காரணங்களால் மக்கள் புதிய அரசாங்கத்தை கோரி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி காலிமுகத்திடல் மற்றும் கொள்ளுப்பட்டியில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக எதிர்வரும் புதன்கிழமை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு முன்னாள் பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. ஆனாலும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அவ்வாறானதொரு தீர்மானத்தை இதுவரை எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. ஆனாலும் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக விசாரணைகள் தொடர்பில் ஏற்கனவே பல தரப்பினரிடம் இருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களிடம் வாக்குமூலங்களை பெற வேண்டி ஏற்படும் எனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் முன்னாள் பிரதமரிடம் இருந்து அவ்வாறானதொரு வாக்குமூலத்தை பெறுவதற்கு இதுவரை தீர்மானிக்கவில்லை என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தென்னிலங்கையில் நடைபெறும் போராட்டங்களுக்கு வடக்கில் ஆதரவு வழங்குவதற்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள தொழிற்சங்கங்களும் மாணவர் அமைப்புகளும் தீர்மானித்துள்ளன. யாழ் பல்கலைக்கழக மாணவர் சங்கங்களும் யாழ்ப்பாணத்தில் உள்ள சில தொழிற்சங்கங்களும் இதற்கான இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளன. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலினுக்கும் மேலும் பலருக்கும் இடையில் நேற்று யாழ் பல்கலைக்கழக மாணவர் சங்கம் மற்றும் யாழ் தொழிற்சங்கங்களில் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. வடக்கு தெற்கு மாணவர்கள் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தனித்தனியாக போராடுவது கடினம் என்பதால் வடக்கு தெற்கு மக்கள் ஒன்றிணைந்து தமது பிரச்சினைகளை கண்டு பதில்களை கண்டுபிடித்து இனிமேலாவது வடக்கின் பிரச்சினைகளுக்கு தென்னிலங்கை மக்களின் ஆதரவும் தெற்கின் பிரச்சினைகளுக்கு வடக்கு மக்களின் ஆதரவும் உடன்படிக்கை ஒன்றை உருவாக்குவது குறித்த கலந்துரையாடப்பட்டது. சட்டவிரோத ராஜதந்திர கடவுச்சீட்டை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்சவிற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. இவரது பிணை மனு மீதான விசாரணையை கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெகுனாவல கடந்த வெள்ளிக்கிழமை ஒத்திவைத்தார். பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்சவுக்கு 2 வருட கடூழிய சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து கொழும்பு பிரதான நீதவான் புத்திக ஸ்ரீராகல அண்மையில் தீர்ப்பளித்தார். இந்நிலையில் சசி வீரவங்சவுக்கு கொழும்பு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. இந்திய மத்திய அரசின் அனுமதியுடன் மேலும் 40,000 மெட்ரிக் டன் உணவுப் பொருட்களை இந்தியாவின் தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து வடமாநில மக்களுக்காக தமிழக அரசு நேற்று இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளது.
இந்த உணவுப் பொருட்கள் அடுத்த சில தினங்களுக்குள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்தை சென்றடைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரதி இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகளினால் குறித்த உணவுப் பொருட்கள் பெறப்பட உள்ளன. யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் மற்றும் மாகாணத்தில் உள்ள அரசு அதிகாரிகளின் தலையீட்டில் வடக்கில் உள்ள மக்களுக்கு இந்த உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக அரசால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட இரண்டாவது உணவுப் பொருட்கள் இந்தியாவின் தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நிலையில் இதற்கு முன்பு ஒரு சரக்கு உணவுப் பொருட்கள் கொழும்பு துறைமுகத்திற்கு அனுப்பப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை வங்கி சுமார் 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலுள்ள உலக வங்கியின் நாட்டிற்கான முகாமையாளர் சியோகாந்தா வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சில் வைத்து சந்தித்தார். இதன்போது சர்வதேச நாணய நிதியம், ஏனைய சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் நன்கொடை வழங்கும் நாடுகள் ஆகியவற்றிடமிருந்து நீண்டகால உதவிகள் கிடைக்கும் வரை உலக வங்கியிடம் அமைச்சர் பீரிஸ் உதவி கோரினார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பாதீட்டு பற்றாக்குறையை குறைப்பதில் உள்ள சவால்களின் தீவிரமான தன்மையை அமைச்சர் எடுத்துரைத்தார். நிலையான தீர்வுகள் கிடைக்கும் வரை உலக வங்கியின் குறுகிய கால நிதி உதவி பாராட்டத்தக்கதாக அமையும் என அமைச்சர் குறிப்பிட்டார். ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி மற்றும் ஐநா அலுவலகம் போன்ற ஏனைய நிறுவனங்களுடன் தனது அலுவலகம் இணைந்து செயல்படுவதாகவும், இந்த இக்கட்டான நேரத்தில் இலங்கை மக்களுக்கு உதவுவதற்காக அவை ஏற்கனவே அர்ப்பணித்துள்ள திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துமாறு ஊக்குவிப்பதாகவும் உலக வங்கியின் நாட்டிற்கான முகாமையாளர் மேலும் குறிப்பிட்டார். அடுத்த சில மாதங்களுக்குள் உலக வங்கி சுமார் 700 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கடுகதை புகையிரதத்துடன் மோதுண்டு மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று மதியம் 1:30 மணிக்கு ஜாலிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கடுகதி புகையிரத்துடன் மோதுண்டு சம்பவ இடத்திலேயே மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் ஜாழ் கிழக்கு அரியாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தை தொடர்ந்து ஆவேசமடைந்த பொதுமக்கள் குறித்த கடுகதி புகையிரத்தின் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதுடன் இறந்த நபரின் உடலை புகையிரத்தின் முன்வைத்து போராட்டம் நடத்தினர். இதன் காரணமாக சில மணி நேரங்கள் வரை குறித்த புகையிரதம் கிழக்கு அரியாலையில் நிறுத்தப்பட்டிருந்தது. இதன் பின்னர் போலீசாரும் இராணுவத்தினரும் வரவழைக்கப்பட்டு சரியாக மதியம் 3:13 மணிக்கு குறித்த கடுகதி புகையிரதம் தனது கொழும்புக்கான பயணத்தை ஆரம்பித்தது. 9 வயது சிறுமியின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குறித்து சிறுமியை தாமே கொலை செய்ததாக குற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பண்டார்கம அட்டுலகம பிரதேசத்தில் 9 வயது சிறுமியின் மரணம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பிரகாரம் குறித்த சந்தேக நபர் தாமே கொலை செய்துள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த 27ஆம் தேதி காணாமல் போயிருந்த பண்டாரகம அட்டுலகம பிரதேசத்தைச் சேர்ந்த 9 வயது சிறுமி அவரது வீட்டின் அருகில் உள்ள சதுப்பு நிலத்தில் புதையுண்ட நிலையில் பிரதேச மக்களால் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை சுமார் 20 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறுமியின் சடலம் பாணந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து இன்று பிரேத பரிசோதனை இடம்பெற்றது. அதன் பிரகாரம் குறித்த சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படவில்லை என பிரேத பரிசோதனை வாயிலாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரில் மூழ்கி அவர் கொல்லப்பட்டது தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த 9 வயது சிறுமியின் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உணவு பாதுகாப்பிற்கான விரிவான அரசு தனியார் கூட்டு திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். உரத்தேவையை பூர்த்தி செய்வதற்காக பல நாடுகளுடனான கலந்துரையாடல் வெற்றியடைந்துள்ள நிலையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. எனவே உரத்தட்டுப்பாடு அல்லது வேறு எக்காரணம் கொண்டும் ஜாலசேகையை கைவிட வேண்டாம் என அனைத்து விவசாயிகளையும் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டுள்ளார். ஜால பருவத்தில் பயிற்சிகை நடவடிக்கைகள் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய உணவு பற்றாக்குறையை தணித்தல் தொடர்பாக கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். விவசாயிகள் மற்றும் அதிகாரிகள் இறக்குமதி, விநியோகம், முறையான மேலாண்மை, விழிப்புணர்வு மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை விரைவுபடுத்துவதற்காக தேசிய உரக்கொள்கை ஒன்றை வகுக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். அத்துடன் ரசாயனம் அல்லது கரிம உரங்களை பயன்படுத்தி விவசாயிகளின் விருப்பத்திற்கேற்ப பயிற்சிகை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு விவசாய அமைச்சின் முழு ஈடுபாட்டின் அவசியம் குறித்து ஜனாதிபதி கலந்துரையாடினார். இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இன்று மாலை அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் சர்வகட்சி அரசாங்கம் அமைந்த பின்னர் நடைபெறும் 2வது அமைச்சரவை கூட்டம் இது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது.
முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றில் மற்றொரு வழக்கு தாக்கல் செய்துள்ளது. குறித்த வழக்கில் மத்திய பிரதிவாதிகளாக லங்கா சதோசாவின் முன்னாள் தலைவர் எராஜ் பெர்னாண்டோ மற்றும் அதன் முன்னாள் பணிப்பாளர் முகமது ஷாஹின் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஜனவரி 1, 2010 முதல் செப்டம்பர் 31, 2010 வரை முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சராக இருந்த காலத்தில் லங்கா சதோசா ஊழியர்களை அவர்களின் சட்டப்பூர்வ கடமைகளில் இருந்து நீக்கி அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு 8,46,05,000 ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தியமை தொடர்பாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. எனினும் தொழில்நுட்ப குறைபாடுகளை காரணம் காட்டி குறித்த குற்றப்பத்திரிகைகளை திரும்பப் பெறுவதற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீர்மானித்திருந்தது. ஆனாலும் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக உரிய தொழில்நுட்பங்களை சரி செய்து மீண்டும் புதிய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கில் 45 பேர் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளதுடன் 90 ஆவணங்கள் சாட்சியங்களாக முன்வைக்கப்பட்டுள்ளன. சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் சிறிய தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 3 மாதங்களுக்கு பின்னர் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் செயல்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தனது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தொழில்நுட்ப குழுவினர் பணியாற்றி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.